ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வராமல் எப்படி தடுக்கிறது? நம்ம சந்தோஷத்துக்கு முக்கிய காரணம் பணம். பணம் இல்லைன்னா எந்த பொருளும் வாங்க முடியாது. நமக்கு தேவையான எந்த வசதிகளையும் செய்ய முடியாது. பணத்தின் மதிப்பு பணம் இல்லாத போது தான் நமக்கே தெரியும். ஸோ பணம் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நம்மக்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் எல்லா வசதிகளும் இருக்குது. நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்கிற இடத்துல இருக்கோம். எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். பணம் சம்பாதிக்கும் போதே சேமிப்பையும் தொடங்கிடுங்க. எதுக்கெல்லாம் பணம் தேவை? படிப்பு, வேலை, திருமணம், இப்படி நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு பணம் ரொம்ப தேவை. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த பணத்தை சேமிக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்படியெல்லாம் பணத்தை சேமித்து வாழ்க்கையில் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வராமல் தடுக்கலாம்? ஒரு மாதத்துக்கு நமக்கு எவ்வளவு பணம் தேவை, எவ்வளவு சேமிக்கணும், எவ்வளவு கடன் கட்டணும், இப்படி ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுக்குங்க. ஃபஸ்ட்டு சேமிப்பு. நம்ம வாழ்க்கைக்கு சேமிப்பு ரொம்ப அவசியம். ஸோ சம்பாதிக்கிற பணத்தில் 2% சேமிப்புக்கு ஒதுக்கிடுங்க. மீதி பணத்தில் வீட்டு வாடகை, ஸ்கூல் ஃபீஸு, கிராசரி, போக்குவரத்து, இப்படி முக்கியமான தேவைக்கு பணத்தை ஒதுக்கிடுங்க. அப்புறம் நம்மளோட கடன் தொகை, எவ்வளவு கடன் கட்டணும், எத்தனை மாதம் கட்டணும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுக்குங்க. சப்போஸ் பணம் நம்மளுக்கு பத்தலை, சமாளிக்க முடியல அப்படின்னா எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தி கடனை அடைக்க முடியும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு செயல்படுத்துங்க. இதுக்கு பார்ட் டைம் ஜாப் ரொம்ப பெஸ்ட்டு. பார்ட் டைம் ஜாப் பார்க்குறதுனால வருமானத்தை அதிகப்படுத்த முடியும். அடிஷ்னலாக இன்னொரு வேலை செஞ்சு அதில் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப அவசியம். யார்கிட்டையும் கடன் வாங்காமல் வாழ இது பயன்படும். நம்மளோட திறமையை ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். புதுசாக ஏதாவது கற்றுக்கணும். பணத்தோட தேவை என்ன, நம்ம எதுக்காக பணத்தை சம்பாதிக்கிறோம், எதனால் அதை சேமிக்கிறோம் அப்படின்னு நாம் தான் அதோட அவசியத்தை புரிஞ்சுக்கணும். பணம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட பணத்தை நம்ம எதனால் சேமிக்கிறது இல்லை அப்படின்னு தான் தெரியறதில்ல. நம்ம சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எதுக்காக அனாவசியமாக செலவு பண்ணுறோம்? அந்த அனாவசிய செலவுகளை தவிர்த்துட்டு பணத்தை சேமிப்பில் நம்ம காட்ட ஆரம்பிக்கணும். இப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா மட்டும்தான் பணம் நம்ம கையில் எப்போவுமே இருக்கும். ஸோ ஃபினான்ஸ் ப்ராப்ளம் வராமல் தடுக்க இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.